கரூர் அப்புறம் இன்னும் 2 ஊர் என்னன்னு தெரியல. இதுக்கு மட்டும் தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மிச்சம் தமிழ்நாட்டுல இன்னும் எவ்வளவோ ஊர் இருக்கு. உங்களுக்கான கால அவகாசம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இது மழைக்காலம் வேற. இதனால நீங்க தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டிருந்தீங்கனாலே அதையுமே கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்பேற்பட்ட நேரத்துல இன்னமும் அதுக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான மக்களை போய் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரா விஜய் அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்கு. எஸ், அப்படி அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாலுமே நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ சொல்லியிருந்தோம். எஸ், அவர் பிரச்சாரம் பண்றாரு. ஒரு திருச்சி மாவட்டத்துல இருந்து ஒரு இடத்த பிடிச்சி பிரச்சாரம் பண்றாரு. கரூர் மாவட்டத்துல போய் ஒரு இடத்த பிடிச்சி பிரச்சாரம் பண்றாரு. நாமக்கல்ல போய் பிரச்சாரம் பண்றாரு. ஓகே, பட் அது ஒரு முக்கிய நகரமா இருக்கு. அந்த மாதிரி இடத்துல மக்கள் கூடுறாங்க, பாக்குறாங்க. ஓகே, பட் அவரு கிராமங்கள் அதாவது மெயின் சிட்டியை மட்டும் இல்லாம ஒரு திருச்சி நேரத்தில் ஒரு 3-4 தொகுதி இருக்குல்ல, அது மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் போய் எப்ப பிரச்சாரம் பண்ண முடியும்? அவர் வேட்பாளர் நிக்க வச்சாங்களே, அவங்களுக்கு எப்படி அவர் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும்? நீங்க இன்னும் இந்த டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணலையே.